மை சேனல். இது உங்கள் நாட்டி இன்ஃபோ. நம்ம இன்னைக்கு இந்த சேனல் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எடுத்துட்டோமே, நம்மளோட ப்ரொடியூசர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடலாமா? Give her a big round of applause. ஸோ வாங்க நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றினா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மவுண்டன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூகேஜி எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டால் கூட அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்ம இப்போ ஹைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் 1954 அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம மவுண்ட் எவரெஸ்டருக்கு ஹைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 8848 மீட்டர்ஸில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2005 நேபாள் அண்ட் சைனா 2 பேருமே சேர்ந்து நியூ ஹைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 8844.48 மீட்டர்ஸில் இருந்திருக்கு. ஸோ இதான் நம்மளோட மவுண்ட் எவரெஸ்ட் செகண்ட் சர்வேல எடுத்த செகண்ட் ஹைட். ஸோ அதுக்கப்புறம் ஹைட்டே எடுக்கலைங்க. அது எதுக்குன்னு நம்மளுக்கே தெரியல. வாங்க நம்ம இப்போ நியூவாக இருக்கிற ஹைட்டை பார்க்கலாம். நம்மளோட மவுண்ட் எவரெஸ்டோட நியூ ஹைட்டை போன வருஷத்துலேருந்தே ரொம்ப தேடிட்டு இருந்திருக்காங்களா. பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சி கூகுள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஹைட்னா 8848.86 மீட்டர்ஸில் இருந்திருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு ஹைட்டை பற்றி என்னடா இது மவுண்ட் எவரெஸ்ட் வளருதா குறையுதா, இது என்ன நம்மள மாதிரி மனுஷங்கெல்லாம் இல்லையே, எப்படி இது மாதிரி வளருது குறையுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எப்படின்னா, சில பேர் அறிவாளிங்க சில பேர் சொல்லியிருக்காங்க. அது அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலே பனிக்கட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது குளோபல் வார்மிங்கால் கரைஞ்சி ஊற்றிருக்கோம். அதனால தான் அது ஹைட்டு ஏறுது இறங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ சூப்பரான நியூஸஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெவியான ரெயின்ஃபால் 16லேருந்து 19 வரைக்குமே, டிசம்பர் 16லேருந்து 19 வரைக்குமே தமிழ்நாடு, கேரளா, லக்ஷதீப்னு இடங்கள்லாம் மழை பெஞ்சிட்ருக்குமா. ஸோ வாங்க நம்ம செகண்ட் நியூஸை பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் நியூஸ் என்னென்னா, ஹெவியான ரெயின்ஃபால் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியிலலாம் 22 வரைக்குமே இருக்குமா. ஸோ நம்ம தேர்டு நியூஸ் என்னென்னு பார்க்கோம். நம்மளோட தேர்ட் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு 46 டிஷ்ஷஸை வெறும் 58 மினிட்ஸில் முடிச்சிருக்காங்களாம். அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்ட் டைட்டிலுக்காக. வாங்க நம்ம வீடியோட எண்டிங்க்கு போயாச்சு. ஸோ நம்மளோட சேனல் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ட்விட்டரில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட தடி ப்ரொடக்ஷனில் நாட்டி கட்லட்ஸ் இந்த சேனலும், பன்னிக்குட்டி கேமிங்னு ஒரு ஃப்ரீ ஃபயர் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் இந்த 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்புறம் ஸோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேர்ந்துடும். So thanks for watching this video.